அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் பேங்க்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ஒரு லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 171 காலி பணியிடங்கள் கொண்ட 23 விதமான பதவிகளுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியன் பேங்க்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/9/2025 அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 13/10/2025 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். மொத்தம் 171 வேக்கன்சின்னு சொல்லியிருந்தோம். அதில் 23 விதமான பதவிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மேனேஜரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 10 வேக்கன்சி இருக்குது. சீனியர் மேனேஜரில் ஐடிக்கு 25 வேக்கன்சி இருக்குது. மேனேஜரில் ஐடிக்கு 20 வேக்கன்சி இருக்குது. அடுத்து சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு 5 வேக்கன்சியும், சீனியர் மேனேஜரில் ஐஎஸ்க்கு வந்து 15 வேக்கன்சியும், மேனேஜரில் ஐஎஸ்க்கு வந்து 15 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சீஃப் மேனேஜரில் கார்ப்பரேட் கிரெடிட் அனலிஸ்ட்டுக்கு 15 வேக்கன்சியும், சீனியர் மேனேஜரில் கார்ப்பரேட் கிரெடிட் அனலிஸ்ட்டுக்கு 15 வேக்கன்சியும், மேனேஜருக்கு கார்ப்பரேட் கிரெடிட் அனலிஸ்ட்டுக்கு 10 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சீஃப் மேனேஜரில் ஃபினான்சியல் அனலிஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சி, சீனியர் மேனேஜருக்கு ஃபினான்சியல் அனலிஸ்ட்டுக்கு 3 வேக்கன்சி, மேனேஜருக்கு ஃபினான்சியல் அனலிஸ்ட்டில் 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சீஃப் மேனேஜரில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4 வேக்கன்சி, சீஃப் மேனேஜர்லேயே ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1 வேக்கன்சியும், சீனியர் மேனேஜரில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 7 வேக்கன்சியும், சீனியர் மேனேஜரில் ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சீனியர் மேனேஜரில் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சியும், அடுத்து மேனேஜரில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 7 வேக்கன்சியும், மேனேஜர்லேயே ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மேனேஜரில் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. சீஃப் மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரிக்கு 1 வேக்கன்சியும், சீனியர் மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 2 வேக்கன்சியும், மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 1 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஸ்கேல் லெவல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 2, 3, 4 விதத்தில். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு ஸ்கேல் லெவல் 2ஆக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 64,820 93,960 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஸ்கேல் 3 லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 85,920 1,05,280 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்கேல் 4 லெவல் உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1,02,300 1,20,940 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்தியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் வயது வரம்பும் கல்வி தகுதியும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த வீடியோவில் பொதுவான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரியான ஃபீல்டில் முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எம்இஎம்டெக், எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சியில் இன்னும் ஒரு சில கேட்டகரிஸில் முடித்தவங்க, எம்இஎம்டெக் இல்லாமல் எம்பிஏ முடித்தவங்க, எம்எம்எஸ் முடித்தவங்க, சிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த மாதிரியான பல்வேறு விதமான கல்வி தகுதிகளுக்கு இந்த பதவிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் கல்வி தகுதியோட கூடிய அனுபவமும் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோ ப்ரீஃபாக சொல்ல முடியாது. நான் நோட்டிஃபிகேஷனை இங்கே செக் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன கல்வி தொகுதிகளில் இவங்க கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மினிமம் ஏஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் மினிமம் ஏஜ் 28லேருந்து 36ன்னு சொல்கிறது போல், சீனியர் மேனேஜருக்கு 25லேருந்து 33 சொல்கிறாங்க. அடுத்து மேனேஜருக்கு 23லேருந்து 31ன்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படியே கீழே மற்ற போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி இருக்காது. அடுத்து 4ஆவதாக பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 30லேருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கணும். 5ஆவதாக போஸ்ட்டு கோடு பார்க்குறீங்க 25லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். 6ஆவதாக பார்க்க போகிற மேனேஜருக்கு 23லேருந்து 31 இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமான வயது வரம்பு கொஞ்சம் வேரி ஆகும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான வயது வரம்பை நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை நம்ம மேலே பார்த்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ண முடியலன்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் செக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கல்வி தகுதியும் செக் பண்ணிக்கோங்க. அதற்குண்டான அனுபவங்களும் எவ்வளோ இருக்கணும், எந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிறது அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலே நான் சொன்ன கல்வி தகுதிகள் தான்
உங்களுக்கு பொதுவான கல்வி தகுதியாக இருக்கும். அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகும். அது என்னங்கிறது செக் பண்ணிக்காங்க. வயது வரம்பு அவங்க அங்கேயே கொடுத்துருப்பாங்க, பார்க்க சொல்லியிருந்தேன். வயது தளர்வு கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூடிக்கு 10 வருடங்கள் உங்களுக்கு வயது தளர்வு உங்களுக்கு உண்டு. இந்த வயது தளர்வையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பதவிகளுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. எக்ஸாம் உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ்க்கு 220 மார்க்குக்கு இருக்கும். எக்ஸாம் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. என்ன சிலபஸ், என்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு படிங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 20 கொஸ்டின்ஸும், ப்ரொஃபஷ்னல் நாலேஜுக்கு 60 கொஸ்டின்ஸும், ரீசனிங்க்கு 40, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 40 கொஸ்டினும் இருக்கும். அந்த நீங்கள் அடிப்படையில் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்ற எல்லாருக்கும் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அந்த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர், நாகர்கோவில், நாமக்கல் இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக பாருங்கள். நான் மேலே சொன்ன அந்த 23 விதமான பதவிகளுக்கு வயது வரம்பு, கல்வி தகுதி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.